Good morning students. 12th computer science unit 2 chapter number 8 string and string manipulation அப்படின்ற chapter பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So அதுல one of the topic பார்த்தனா building string functions. So many more different type of functions பத்தி நம்ம before class பத்தி explain பண்ணிருந்தேன். So now the class will be discussed. So what are the function will be executed? So is digit of function, first one, second one lower of functions, third one is lower of, so fourth one is upper of the function, fifth one upper functions, sixth one title of functions. It's also the building string functions. So before class the 11th class the mathematical functions also explained 11th standard. So now the class will be discussed. The first one is digit. See, is digit functions means the returns true is the string contain only numbers. So only numbers are na mattum. So unuடைய function உடைய output ஆகப்படுது true னு சொல்லி display ஆகும். In case, so not only letters இருந்துச்சுனா, so otherwise the returns false னு சொல்லி உனக்கு நான் display பண்ணி காட்டும். For example, str1 அப்படின்றது string variable உடைய name. நான் அதனுடைய வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்கேனா save earth னு கொடுத்திருக்கேன். அப்ப str1 என்ற வேரியபிள save earth ன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் only நம்பர்ஸா இருந்தா மட்டும் தான் அந்த வேரியபிளோட வேல்யூ ட்ரூ னு சொல்லி காமிக்கும். இப்போ நான் str1 என்ற வேரியபிள சேவ் எர்த் னு கொடுத்திருக்கேன். இட்ஸ் ஆல்சோ லெட்டர்ஸ் ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டேன். அப்ப நமக்கு என்ன அவுட்புட் காமிக்கும்? சோ அந்த அவுட்புட் எப்படி உங்களுக்கு காமிக்கிறேன்னா print of string1 dot is digit அப்படின ஒரு ஃபங்க்ஷனை பண்ணி கன்சல்ட் பண்ணி பாக்கும்போது சார் இந்த ஃபங்க்ஷனோட மெயின் வொர்க் னு பார்த்தனா only நம்பர்ஸா இருந்தா மட்டும் தான், ஓகேவா? நம்பர்ஸா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணும் உனக்கு ட்ரூ னு சொல்லி காமிக்கும். அப்படி இன் கேஸ் டிஜிட் இல்லாம ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுனா உனக்கு ஃபால்ஸ் சொல்லி அவுட்புட் காமிக்கும். இட் இஸ் a concept is digit of functions main concept. So another one உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். So another one function name lower of அப்படின ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. So lower case னு சொல்லுவோம். The returns exact the copy the string with all the letters in the lower case. So நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எல்லா லெட்டர்ஸுமே கேபிட்டல் லெட்டர்ஸா கொடுத்துட்டோம்னா அதுல வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணா the lower of அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனோட வொர்க்னு பார்த்தீங்கன்னா நாம் என்ன கேபிட்டல் அப்பர் கேஸ்ல கொடுத்தோமோ அது எல்லாமே எனக்கு லோயர் கேஸ்ல மாத்தக்கூடியதான். ஸோ இதோட மெயின் கான்செப்ட் அது எக்ஸாக்ட் த காப்பி ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் ஆல் த லெட்டர்ஸ் இன் லோயர் கேஸ். எல்லா லெட்டர்ஸுமே அப்பர் கேஸ் இருந்துச்சுன்னா லோயர் கேஸா மாத்தி தரக்கூடியதான் லோயர் ஆஃப் ஃபங்க்ஷனோட மெயின் ஒர்க். அதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்க. str1ன்றது ஸ்ட்ரிங் வேரியபிள், அதுல நான் சேவ் எர்த் அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன் எல்லா லெட்டர்ஸுமே கேப்சல்ல கொடுத்துருக்கேன். print of str1 lower of அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்டர்பிரேட்டர் ஆகப்படுது. நம்ம பைத்தான் லாங்குவேஜ்ல இன்டர்பிரேட்டர் அப்படின்றதா சோ ரன் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். அதுல சேவ் எர்த்ன்றது பாருங்க, எஸ் ன்றது ஏற்கனவே அப்பர் கேஸா இருந்துச்சு, இப்போ லோயர் கேஸா இருக்குது. ஏ வி இ இட்ஸ் ஆல்சோ அப்பர் கேஸா இருக்குது. நமக்கு அவுட்புட் எப்படி காமிக்குது? எல்லா லெட்டர்ஸுமே லோயர் கேஸ்ல காமிக்குது. ஸோ இந்த மாதிரி அப்பர் கேஸ் கொடுத்தா லோயர் கேஸா மாத்தி தரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா லோயர் ஆஃப். ஸோ தேர்ட் ஒன் ஃபங்க்ஷன் இஸ் லோயர் ஆஃப். அப்படின் போது எல்லா கேஸுமே எனக்கு நான் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கணும் அந்த ஸ்ட்ரிங் எல்லாமே லோயர் கேஸா இருந்துச்சுன்னா வரக்கூடிய அவுட்புட் எனக்கு ட்ரூன்னு சொல்லி காமிக்கும். ஸோ நான் ஸ்ட்ரிங் கொடுக்குறனோ அந்த ஸ்ட்ரிங் ஆகப்பட்டது எல்லாமே லோயர் கேஸாக இருந்துச்சுன்னா அப்போ வரக்கூடிய அவுட்புட் ஆகப்பட்டது என்ன பண்ணும் எல்லாமே லோயர் கேஸ் தான் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி எனக்கு அவுட்புட்டில் என்னன்னு காமிக்கும் ட்ரூன்னு சொல்லி காமிக்கும்.
பாருங்க அதுக்கு தான் இஸ் லோயர்னு சொல்றது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்ட்ரிங் வேரியபிள் என்ன கொடுத்துருக்கேன், வெல்கம் சொல்லி கொடுத்துருக்கேன். printf ஸ்டேட்மெண்ட்ல str1 டாட் இஸ் லோயர் ஆஃப் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக் என்னது எல்லா லெட்டர்ஸுமே ஸ்மால் கேஸ் ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்குது. அப்போ அவனுடைய அவுட்புட் என்ன உனக்கு அப்போ ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்குது. அதனால என்ன பண்ணும் ட்ரூ அப்படின்னு சொல்லி தான் உனக்கு அவுட்புட் காமிக்கும். ஸோ மறந்துடாதீங்க ட்ரூ அப்படின்னு சொல்லி உனக்கு வரணும்னா அதில் கூடிய ஸ்ட்ரிங் வேரியபிளில் எல்லா லெட்டர்ஸுமே என்ன இருக்கணும் லோயர் கேஸில் தான் இருக்கணும். அப்போ லோயர் கேஸ் இருந்துச்சுன்னா அது கன்சிடர் பண்ணி எல்லாமே எல்லா லெட்டர்ஸுமே என்ன இருக்குது லோயர் கேஸாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து என்ன பண்ணும் உனக்கு அவுட்புட்டு ட்ரூன்னு சொல்லி உனக்கு அவுட்புட்டு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இந்த கான்செப்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இஸ் லோயர். தென் another one is upper half. is upper half ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கணுமோ அது எல்லாமே என்ன இருக்கணும் அப்பர் கேஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதனுடைய அவுட்புட் என்ன இருக்கும் ட்ரூன்னு சொல்லி உனக்கு காமிக்கும். இன்கேஸ் நீ அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளில் லோயர் கேஸாக கொடுத்துருந்தனா வரக்கூடிய அவுட்புட் உனக்கு என்ன காமிக்கும் ஃபால்ஸ்ன்னு தான் காமிக்கும். புரிஞ்சுக்குங்க. இஸ் அப்பர் கேஸ் ஆஃப் அப்படின்போது நான் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்கணும் ஸ்ட்ரிங் வேரியபிள் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்கணும் அந்த ஸ்ட்ரிங் வந்து அப்பர் கேஸ் இருந்துச்சுன்னா உனக்கு அப்பர் கேஸ் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு காமிக்கும். இன்கேஸ் லோயர் கேஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு காமிக்கும். பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க str1 என்ற வேரியபிளில் வெல்கம் சொல்லி நான் அப்பர் கேஸில் ஃபுல்லாகவே என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இஸ் அப்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்தாலே அதோடைய அவுட்புட் என்னன்னு பாருங்க ஃபால்ஸ்ன்னு காமிக்குது. ஏன் ஃபால்ஸ்ன்னு காமிக்குதுன்னா நான் ஸ்ட்ரிங் வேரியபிள் என்னன்னு கொடுத்துருக்கேன் எல்லாமே லோயர் கேஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் மெயின் என்னது ரிட்டர்ன் ட்ரூ ஸ்ட்ரிங் இஸ் என்ன அப்பர் கேஸ். நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரிங் எல்லாமே என்னது அப்பர் கேஸ் இருந்தால் மட்டும் தான் ட்ரூ. இட் இஸ் ஆல்சோ என்னது அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி காமிக்கும் இஸ் அப்பர் ஆஃப். இது எல்லாமே நான் பண்ணிருப்பேங்க 11th ஸ்டாண்டர்டில் நடத்திருக்கிறேன். ஓகேவா. ஸோ மீண்டும் உனக்கு என்ன இருக்குது பைத்தான் லாங்குவேஜில் இன்க்ளூட் ஆகுது. அடுத்தது அப்பர் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷனோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோயர் கேஸஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற லோயர் கேஸில் வரக்கூடிய ஸ்ட்ரிங் எல்லாமே லெட்டர்ஸ் எல்லாமே அப்பர் கேஸாக மாற்றக்கூடாது அப்பர் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா ஸ்டூடெண்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோ STUDENT அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ STUDENT அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங் ஸ்டூடெண்ட் சொல்லி நான் கொடுக்குறேன்னா இது எல்லாமே லோயர் கேஸில் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து என்ன பண்ண முடியுது கெட் பண்ணும்போது பிரிண்டப்பில் கெட் பண்ணும்போது கால் பண்ணி அழைக்கும்போது ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன வரும் STUDENT அப்படின்னு சொல்லணும்னா இருக்கும் அப்பர் கேஸாக மாற்றி தரும். ஓகேவா. அதுக்காக தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே லோயர் கேஸில் இருக்குது. எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பிரிண்ட் ஆஃப் str1 அப்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் சொல்லி லோயர் கேஸில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் உனக்கு என்ன இருக்கும் அப்பர் கேஸாக மாற்றி தரும். அப்பர் கேஸாக மாற்றி தரும். ஸோ இந்த கான்செப்டுடைய மெயின் ஒர்க் பார்த்தீங்கன்னா அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய மெயின் ஒர்க். இன்னொன்று டைட்டில் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டைட்டில் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் வச்சுக்கோ. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன்னா எஜுகேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் நான் பிரித்து தான் சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய லெட்டர்ஸோடைய பாருங்க ஃபஸ்ட்டு வரக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும் கேப்சலாக மாற்றும். ஸோ டைட்டில் மட்டும் என்னது அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு டைட்டிலுடைய லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது உனக்கு கேப்சலாக மாற்றும். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்போ கேப்சலாக மாற்றும். டிபார்ட்மெண்ட் டி மட்டும் என்ன பண்ணும் கேப்சலாக மாற்றும். ஸோ அந்த மாதிரி மாற்றுவதற்கு டைட்டில். அப்போ ரிட்டர்ன் எ ஸ்ட்ரிங் இஸ் எ டைட்டில் கீஸ். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்னது அதனுடைய டைட்டிலை உனக்கு தலைப்பு வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான். ஸோ அதில் பாருங்கள் str1 வெல்கம் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது பிரிண்ட் ஆஃப் str1 டைட்டில் கொடுத்தா வெல்கம் அந்த W மட்டும் நான் இருக்கும் உனக்கு அப்பர் கேஸாக மாற்றும். அதே மாதிரி எஸ் மட்டும் உனக்கு சேஞ்சஸ் பண்ணி காமிக்கும். ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மாதிரி மாற்றக்கூடியது நல்லா புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் தான் மாற்றும் எல்லாத்தையுமே மாற்றாது. அப்போ டைட்டில் வந்து ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் டைட்டில் மட்டும் என்ன பண்ணுவோம் உனக்கு தலைப்பை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட் அப்படின் போது W அப்படின்றத மட்டும் கேப்சலாக மாற்றும். ஸ்டூடெண்ட் அப்படின் போது எஸ் மட்டும் நான் உனக்கு சேஞ்சஸ் பண்ணி காமிக்கும்.
இட்ஸ் ஆல்சோ ஸோ பில்டிங் ஃபங்க்ஷனுடைய ஒர்க்கிங். ஸோ இது நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய கண்டினியூ இருக்குது, இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.